Welcome to Live and Safe and Share channel. இன்னைக்கு September 25th ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes or banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku make use of the link in the description, and RBI circular related course வேணும்னாலும் make use of the link in the description. So the first news is World Pharmacist Day. அதனுடைய தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க, திங்க் ஹெல்த் திங்க் ஃபார்மசிஸ்ட் அப்படின்றது தான். 25th செப்டம்பர் தான் வந்து நம்ம வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே அப்சர்வ் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் அப்சர்வன்ஸ் வந்து நடக்குது. இதை லீட் பண்ணுறது யாருன்னா FIP, which is headquartered in Netherlands. So who is this FIP அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ஃபெட்ரேஷன் அப்படின்றவங்க. ஸோ இவங்க தான் இந்த குளோபல் ஈவெண்ட்டை வந்து 2009லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மசிஸ்டோட ரோலை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெல்த் கேரில் அவங்களோட ரோல் வேர்ல்டு வைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது பற்றின அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்ரி இயர் September 25th வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான ரீசன், FIP வாஸ் ஃபவுண்டட் இன் 1912. September 25th தான். ஸோ அதுவே அவங்க வந்து ஃபார்மசிஸ்ட் டேன்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பேசிக் திங்ஸ் டு நோ. இந்த பர்டிகுலர் ஃபெடரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் நெதர்லாண்ட்ஸ். 144 நேஷன் வந்து இதில் மெம்பராக இருக்காங்க. ஸோ ஃபார்மசி எஜுகேஷன், ப்ராக்டிஸ் அண்ட் சயின்ஸ் இது எல்லாத்தையும் அட்வான்ஸிங்காக கொண்டு போகணும் அப்படின்ற மிஷனோட ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபெடரேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா இது இன்டர்நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ஃபெடரேஷன். ஸோ that's it. RBIயோட நியூ டிஜிட்டல் பேமெண்ட் கைட்லைன்ஸ் வந்து April 1, 2026லேருந்து எஃபெக்டிவ் ஆகுது. அதனுடைய கீ ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஃபார் ஆல் டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்றது தான். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ஹான்ஸ்ட் ஆத்தரைசேஷன் கைட்லைன்ஸ் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க RBI. ஸோ திஸ் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு RBI நோட்டிஃபிகேஷன். ஸோ RBI வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 25th செப்டம்பரில். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் ஃபுல் ஆத்தென்டிகேஷன், ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸோட டிரெக்ஷன் 2025. ஸோ இதில் எதுக்காக இன் இந்தியா ஆல் டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து 2 ஸ்டெப் இது வேணும், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டில் நவ் மோஸ்ட்லி SMS பேஸ்டு OTP மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸ்ட்ரா லேயராக. ஸோ இனிமேல் வந்து SMS பேஸ்டு OTPயாக இருக்கிறதுக்கு ப்ரைமரிலி அடாப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து 2 ஸ்டெப் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ புது டெக்னாலஜிஸ்லாம் வந்துச்சு இல்லையா, பயோமெட்ரிக்ஸ், டோக்கன்ஸ், டிவைஸ் பேஸ்டு வெரிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டதுனால அந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸையும் அடாப்ட் பண்ணுற மாதிரி செக்யூரிட்டியை அப்டேட் பண்ணணும். ஸோ OTPலேயே நம்ம டிபெண்ட் ஆகிருக்கக்கூடாது. பிகாஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் OTP பேஸ்டாக இதையும் க்ராக் பண்ணிவிட்டு OTP பேஸ்டாக நிறைய ஃப்ராட்லென்த்தும் நடக்குது அப்படின்றதுனால சரி நம்மளும் வந்து ஒரு அஸ் அ கண்ட்ரியாக அப்கிரேட் ஆகணுன்றதுக்காக இந்த டிரெக்ஷன். அண்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் 2007 படி இது எல்லாத்தையுமே வந்து ஹியர் இட் இஸ் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 படி இதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டிரெக்ஷன் இஸ் அப்ளிகபிள். இன் ஆர்டர் டு ப்ரொவைட் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு என்ன மாதிரியான சேஃப்டி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ யூஸிங் கார்ட்ஸ் இஷ்யூட் இன் இந்தியா, இந்த நம்ம டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு லேயர் ஆஃப் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஏன்னா நேம் டேமேஜ் ஆகுது இல்லையா இந்தியாவோட நேம். பிகாஸ் நிறைய ஃப்ராட்லெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வேர்ல்டு லெவலில் அதிகமாக நடக்கிறது இந்தியாவில் தான்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரவே இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. The bank has the right to do this. All payment system providers and payment system participants including banks and non-banking entities எல்லாத்துக்குமே இந்த பர்டிகுலர் இது வந்து பொருந்தும். April 1, 2026லேருந்து தான் எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஸோ எஃபெக்டிவ் டேட் இஸ் யூஸ்வலி இம்பார்ட்டண்ட். அண்ட் இது வந்து ஃபுல்லாக டொமஸ்டிக் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை மட்டும்தான் கவர் பண்ணும். கிராஸ் பார்டர் ரூல்ஸ் வந்து செப்பரேட்டாக செக்ஷன் 10ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் சர்க்குலர் இஸ் ஃபார் டொமஸ்டிக் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். சம்டைம்ஸ் அதை கூட நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். அப்ளிகபிலிட்டி அதனால தான் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் சிஸ்டம் ப்ரொவைடர்ஸ் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா டொமஸ்டிக் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன்னா என்ன, கார்ட் நாட் ப்ரெசன்ட் ட்ரான்சாக்ஷன்னா என்னன்ற மாதிரி சில இம்பார்ட்டண்ட் இது டெஃபினிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும், சம்திங் வி மஸ்ட் நோ அப்படின்னா இனிமேல் வந்து ஃபேக்டர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் 3 ஃபேக்டர்ஸாக இருக்க போது அதில் மினிமம் 2 ஃபேக்டர் ஆஃப் ஆத்தென்டிகேஷனாவது இருக்கணும்.
ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பின் பாஸ்வேர்ட் இது ரெண்டும் இருக்கலாம். அதை வந்து சம்திங் யூ நோ, சம்திங் யூ ஹாவ் வந்து இதில் 3 டைப்பாக பிரிப்பாங்க. யூ நோ, யூ ஹாவ், யூ வெயிட் இந்த இருக்குது. சம்திங் யூ நோ, சம்திங் யூ ஹாவ், சம்திங் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 3 தான் பிரிப்பாங்க. ஸோ யூசர் ஹேஸ் அப்படின்றதுல வந்து சம்திங் யூசர் நோஸ், சம்திங் யூசர் இஸ் அப்படின்றது விச் இஸ் வி ஆர், 3 தான் பிரிப்பாங்க. ஸோ சம்திங் யூசர் ஹேஸ், யூசர் நோஸ், யூசர் இஸ். ஸோ அதில் பிரிக்கிறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, எஸ்எம்எஸ் அண்ட் ஓடிபி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது, நம்மள்கிட்ட நம்ம வாட் டு சே, சம்திங் வி நோ இஸ் பின் அண்ட் பாஸ்வேர்ட். நம்மக்கிட்ட இருக்கிறது ஓடிபி, ஹார்ட்வேர் டோக்கன், கார்டு, இதெல்லாம். நம்மளே என்னது பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஷ் ஃபேஸ் இதெல்லாம். ஸோ இப்போ இந்த சம்திங் யூ ஆரை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சம்திங் த யூசர் இஸ் அதை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பயோமெட்ரிக்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் இது இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் ஆல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து மினிமம் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் 2 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2க்கு மேலேயும் போகலாம். ஸோ கரண்ட்டாக எதெல்லாம் எக்ஸாம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அனெக்சர் 1ல் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் சி. ஸோ எக்ஸாம்பிள் ஓடிபி, டோக்கன், கிரிப்டோகிராம் அப்படின்னு 3 இது இருக்கலாம். நான் ஸ்டாட்டிக் பாஸ்வேர்ட் மட்டும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூசுவல் மே அட் தேர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃபர் த சாய்ஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் ஃபேக்டர். அந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2 நம்ம சூஸ் பண்ணலாம். என்னது, சம்திங் விஆர் இந்த இருக்குல்ல, சம்திங் த யூசர் இஸ், த யூசர் நோஸ், யூசர் இஸ், யூசர் ஹேஸ் இருக்குல்ல, இது 3லேருந்து நம்ம வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைனமிக் ஃபேக்டர் அட்லீஸ்ட் 1 ஃபேக்டர் டு பி டைனமிக்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஜிட்டல் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனில் அதர் தென் கார்ட் ப்ரெசன்ட் ட்ரான்சாக்ஷன் அட்லீஸ்ட் 1 ஃபேக்டர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் இஸ் டைனமிக்கலி கிரியேட்டட் ஆர் ப்ரூவன். தட் இஸ் த ப்ரூஃப் ஆஃப் பொசிஷன் ஆஃப் த ஃபேக்டர் பீயிங் சென்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன். ஸோ எதெல்லாம் நம்ம தான் ட்ரான்சாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொடுக்குறது, ஓடிபி ஆர் பயோமெட்ரிக். ஸோ அதுதான் டைனமிக். ஸோ அந்த 2மே வந்து இருக்கணும். ஆர் பின் பாஸ்வேர்டாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கணும். ஏதாவது ஒன்று வந்து டைனமிக் பாஸ்வேர்டாக இருக்கணும். நாட் ஸ்டாட்டிக் பாஸ்வேர்ட். நல்ல நம்மளுக்கு வந்து இந்த கார்டுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, நம்மளோட டெபிட் கார்டுக்கு ஆர் ஜிபேக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை தவிர்த்து, அந்த பின் பாஸ்வேர்டு தவிர்த்து சம்திங் த யூசர் ஹேவ், த சம்திங் த யூசர் ஆர்னு 2 இருக்குல்ல ரிமைனிங், அதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். So that is the dynamic thing. Robust வந்து the factor of authentication shall be such that compromise of one factor does not affect reliability of the other. ஒரு இது இருக்குன்றதுக்காக 1 ஃபேக்டரில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, 2 இருக்குன்னு சொல்லிட்டு. அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ ஷுட் ஸ்டில் ப்ரொடெக்ட் த ட்ரான்சாக்ஷன். ஸோ 2 இருக்குது அப்படின்றதுக்காக ஒன்றை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஒன்றை மட்டும் ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராப்ரபிலிட்டி, ஓப்பன் ஆக்சஸ் இருக்கணும். டோக்கனைசேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் 2மே வந்து டோக்கன் ரெக்வெஸ்ட்டு எல்லா டேர்ம்ஸை பற்றியும் சொல்லி இந்த சிஸ்டம் பார்ட்டிசிபென்ட், சிஸ்டம் ப்ரொவைடர் இது எல்லாத்தையுமே இந்த ஆத்தென்டிகேஷன் ஆர் டோக்கனைசேஷன் சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து நல்ல ஓப்பன் ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட், ஆல் யூஸ் கேசஸ் இது எல்லாத்தையுமே வந்து வாட் டு சே இன்டர் ஆப்பரபிலிட்டியாக வச்சுருக்கணும். எந்த ஒரு என்விரான்மெண்ட் மாறுறதுனால அது வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச்சும் எடுக்கணும். இஷ்யூவர் லைக் பேங்க்ஸ், வேலெட்ஸ் கேன் ஆட் எக்ஸ்ட்ரா செக் பேஸ்ட் ரிஸ்க். ஸோ இன்டர்னல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசியில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவாலுவேஷன் அகேன்ஸ்ட் பிஹேவியரல் கான்டெக்ஸ்டுவல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பிஹேவியரல் பேட்டர்னை பொறுத்து, டிவைஸ் ஆட்ரிபியூட்ஸை பொறுத்து, ஹிஸ்டாரிக்கல் ட்ரான்சாக்ஷன் ப்ரொஃபைல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ரிஸ்க் பேஸ்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணுங்கள். இப்போ கார்டு வந்து சடனாக ஹை வேல்யூ ஃபாரின் பேமெண்ட்லாம் பண்ணுறாங்கன்னா செக் தட் ஹோல் பேங்க் சிஸ்டம், அது என்ன சொல்கிறது, அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டோட ஹிஸ்ட்ரியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹை வேல்யூ ஃபாரின் பேமெண்ட்லாம் பண்ணும்போது அந்த சிஸ்டமே, அந்த பர்டிகுலர் பேங்க்கோட சிஸ்டமே வந்து எக்ஸ்ட்ரா ஆத்தென்டிகேஷன் கேட்கணும், எக்ஸ்ட்ரா ஓடிபி கேட்கணும், இல்லை ஏதாவது ஒரு பயோமெட்ரிக் கேட்கணும். ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் மூலயமா தானே நான் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஃப்ராட்ஸ் எல்லாம் அதிகமாகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். சம் அதர் கண்ட்ரியில் இருக்காங்க, ஒரே ஒரு ஓடிபி மூலியமாக ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுறாங்க. ஒரு ஓல்டு பீப்புள் அப்படின்னா அவங்க ஓடிபி சொல்லிட்டாங்க அப்படின்னா
டக்குன்னு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவங்க ஏன்னா ஓல்டு பீப்புளை டார்கெட் பண்ணி தானே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் எக்ஸ்ட்ரா ஓடிபி ஒரு எக்ஸ்ட்ரா பயோமெட்ரிக் ஏதாவது ஒரு இதை வந்து கேட்குற மாதிரி ஹை வேல்யூ ஃபாரின் பேமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா செக்ஸ் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுங்கள், உங்களோட பேங்க்கில் டிஃபால்ட்டாகவே அதை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரும் காலங்களில் நம்ம வந்து ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேங்க்லேருந்தே கேட்கலாம். ஸோ லைக் பேராமீட்டர்ஸ் கன்சிடர் என்னவாக இருக்கணும்னா லொக்கேஷன், டிவைஸ், ஹிஸ்ட்ரி, பிஹேவியர், இந்த மாதிரி எதை வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுதான் இங்கே பிஹேவியரல் சேஞ்சஸ், டிவைஸோட ஆட்ரிபியூட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ட்ரான்சாக்ஷன் ப்ரொஃபைல், இந்த மாதிரி ஏதாவது கேளுங்கன்னு சொல்கிறாங்க. RBI சஜஸ்ட் யூஸிங் டிஜிலாக்கர் ஃபார் ஹை ரிஸ்க் கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த டிஜிலாக்கர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, நம்ம கவர்மெண்ட்டோட தானே. இப்போது எத்தனை பேர் உங்களோட வாட் இஸ் தட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அங்கே டிஜிலாக்கர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கும்போது எஸ்ன்னு கொடுக்குறீங்க. எத்தனை பேர் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஜிலாக்கரில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல இல்லையா. ஸோ டிஜிலாக்கர் இஸ் அ கவர்மெண்ட் ஓன்டு ஒன். அது ரொம்ப சேஃப்னு தெரிஞ்சும் இன்னும் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்பி. ஸோ டிஜிலாக்கருக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ issuers may also explore using DigiLocker as a platform. இது வந்து சஜஷனாக தான் சொல்கிறாங்க. இன்னும் வேறு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு பேங்க்ஸுக்கு அப்படின்னா they can use. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த issuer. Banks must ensure system integrity. ஸோ அதுதான் robustness and integrity of authenticationலாம் இருக்கணும் பிஃபோர் டிப்ளாய்மெண்ட் முன்னாடி. ஸோ issuer தான் என்ஷோர் பண்ணணும். If any loss arises out of transaction effected without complying with these directions, இந்த மாதிரி டிரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் ஏதோ ஒரு ஃப்ராட் வந்து அக்கர் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து இப்போ RBI சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதில் ஒன்று வந்து கண்டிப்பாக டைனமிக்காக இருக்கணும். இந்த மாதிரி ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் பல்காக பண்ணும்போது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் April 1, 2026 அப்புறம் இஃப் எ பேங்க் ஒருத்தருக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஏதோ ஒரு பிஓபியில் வச்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக எல்லாம் நடந்துகிட்ருக்க மாதிரி லார்ஜ் லம்சம் அமௌண்ட் வந்து சிங்கிள் OTP மூலயமா ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா திஸ் பிஓபி ஹேஸ் டு காம்பன்சேட் திஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் பிகாஸ் RBI சொன்ன ரூல்ஸ் அதையும் அவங்க ஃபாலோ பண்ணாததுனால. ஸோ இது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 இதெல்லாமே வந்து இருக்குது. தேர் இஸ் அ ப்ரொவிஷன். ஸோ issuer shall ensure the adherence-ன்னு இருக்குது. அப்போது இந்த RBI சொன்ன டிரெக்ஷன் எல்லாத்தையும் April 1, ஏப்ரல் வரையும் கொடுத்துருக்காங்கன்னா இதனால தான். ஸோ இது எல்லாத்தையும் they have to DigiLocker and 2-step authentication அண்ட் சிஸ்டம்லேயுமே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது போட்டு வைக்கணும். ஒருவேளை ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் ஃபாரின் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணணுன்றதுக்காக தான் ஏப்ரல் வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பேங்க்ஸ் கேன் டூ. இதெல்லாம் இல்லாதப்போ இப்போ நீங்கள் தான் காம்பன்சேட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃப்ராட் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னான்னு வேறு சொல்லிட்டாங்களா. ஸோ கண்டிப்பாக they have to do. அண்ட் கிராஸ் பார்டர் ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. நாட் கவர்ட் பை த மெயின் டைரக்ஷன் பட் பை October 1, 2026 card issuers must validate non-recurring cross-border CNP transactions like one-time online foreign purchases இருக்கு இல்லையா. ஸோ அந்த non-recurring cross-border card not present transactions மெக்கானிசம் வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் த ரெக்வஸ்ட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் இஸ் ரைஸ்ட் பை த ஓவர்சீஸ் மர்ச்சன்ட் ஆர் ஓவர்சீஸ் அக்வைரர். அதாவது ரிஸ்க் பேஸ்டு மானிட்டரிங் ரெக்வயர் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா ஆல் ட்ரான்சாக்ஷனுக்கு. ஸோ அதில் வந்து they have to ensure compliance. Card issuer shall register their bank identification number with the card networks. அதுக்கப்புறம் இந்த ஓவர்சீஸ் மெர்ச்சன்ட் ஆர் ஓவர்சீஸ் அக்வயர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரிஸ்க் பேஸ்டு மெக்கானிசம் ஃபார் ஹேண்ட்லிங் ஆல் கிராஸ் பார்டர் CNP ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக ரிஸ்க் பேஸ்டு மெக்கானிசமும் வந்து போடணும். in place by the card issuers by October 1, 2026. ஸோ என்னதான் இந்த சர்க்குலரில் கிராஸ் பார்டர் ட்ரான்சாக்ஷனை பற்றி எந்த இடத்துலையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலைனாலும் பட் ஃபாரின் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு ஸ்பெஷல் ரூல் சின்ஸ் அது வந்து கிராஸ் பார்டர் ட்ரான்சாக்ஷன் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தின்றதுனால தே ஆர் சேயிங் தட் கொஞ்சம் October 1, 2026 வரையும் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா நான் ரெக்கரிங் கிராஸ் பார்டர் கார்டு நாட் ப்ரெசன்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஓவர்சீஸ் அக்வைரர் ஆர் ஓவர்சீஸ் மர்ச்சன்ட் கிட்ட ஆத்தென்டிகேஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங்.
ஸோ நிறைய ஃப்ராட்லன்ஸ் நடந்து நிறைய பேரோட காசெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே நிறைய குற்றச்சாட்டுலாம் நிறையா வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்டெப் ஆர்பிஐ எடுக்கலை அப்படின்னா விச் இஸ் அ பேட் திங் இல்லையா. ஸோ அதனால் எடுத்திருக்காங்க. நவ் வி கேன் சி கொஞ்சம் ஃப்ராட்லன்ட் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகிற மாதிரி வி ஷல் சி எப்படின்னு இது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் யா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் லெஸ். DPIIT financial year 23-24 which is financial year 24 அப்போது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அனலைஸ் பண்ணி. எஸ்டிமேட்டட் லாஜிஸ்டிக் காஸ்ட் ஆஸ் பர் த பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த நியூஸ் தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஒரு தடவை பார்த்துடலாம். DPIIT released this detailed report. 7.97% ஆஃப் த ஜிடிபியோட காஸ்ட் வந்து அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் அ ஹை ஐடியா. நம்ம 13-14% ஆஃப் த ஜிடிபி வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட்டுக்கு தான் போகுதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஃபினான்ஷியல் இயர் 24 அப்படிலாம் இல்லை. 7.97% ஆஃப் ஜிடிபி தான் வந்து காஸ்ட் ஆகிருக்கு. அதோட ஆக்சுவல் அமௌண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் அ குட் திங். ஏன்னா நம்ம அதுக்கு ரிலேட்டடாக நிறையா அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நிறையா ஸ்கீம்ஸுமே வந்து லான்ச் பண்ணோம் டு மேக் ஷுர் த ஜிடிபி லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து நம்மளோட ஜிடிபியோட கம்மியாக இருக்கணும். 13-14% கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டு ப்ரெசென்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் லாஜிஸ்டிக் காஸ்ட் எஸ்டிமேஷன் கரெக்ட் இயர்லியாக மிஸ்பிரிண்டட் டேஸ் 13-14%. ஸோ முன்னாடி வந்து 13-14% இருந்தது. ஸோ அது வந்து மிஸ்பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது பிகாஸ் ஆஃப் த பிஎம் கட்டி சக்தி ஸ்கீம், யூஎல்ஐபி, சாகர்மாலா, பாரத்மாலா இது எல்லா இனிஷியேட்டிவ்னாலையும் அக்யூரேட் டேட்டாவை நம்மளால் எவாலுவேட் பண்ண முடிஞ்சிருக்கு. அது தட் இஸ் நாட் 13-14% பட் 7.97%. which amounts to 24.01 lakh crore தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் லாஸ்ட் இந்த வருஷம் which is January 31st எக்கனாமிக் சர்வேல கூட இது வந்து கொடுத்துருந்தாங்க தட் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட் இருக்கக்கூடாது. பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லலாம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து இருக்குது. நம்ம வந்து டபுள் டிஜிட்டில் இருக்கோம். நம்ம எப்போ சிங்கிள் டிஜிட் வந்து அதுக்கப்புறம் அந்த காஸ்ட்டை குறைச்சி அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. விச் இஸ் நவ் இப்போது அக்யூரேட் டேட்டா கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது குட் திங். அதான் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அவங்க வந்து நிறையா அந்த நம்ம கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஜிஸ்டிக் காஸ்ட்டு கம்மி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த கான்ட்ரிபியூஷன். ரயில்வேக்கு 1.96 rupees தான் செலவு பண்ணுறோம். பட் ரோட்வேஸ்க்கு பாருங்கள் 11.03 rupees per kilometer செலவு பண்ணுறோம். ஸோ இதை கம்மி பண்ணணும். இந்த ரோட்வேஸ்க்கு நமக்கு வச்சுருக்க காஸ்ட்டை கம்மி பண்ணணும். அதை வந்து சைமல்டேனியஸாக வாட்டர்வேஸாக மாற்றினா இது கம்மியாகும் இதனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றதுக்காக தான் நேஷ்னல் வாட்டர்வேஸை வந்து யூஸ் பண்ணணும் நிறையான்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் see how it goes. மும்பை இந்தியன்ஸ் விமென்ஸ் டீமை வந்து யாரை ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டீமில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிசா கேட்லே. ஸோ அவங்கள தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் விமென்ஸ் டீமோட ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அ ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். இப்போது மும்பை இந்தியன்ஸோட விமென்ஸ் டீமுக்கு ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. விமென்ஸ் ப்ரீமியர் லீக்கில் மும்பை இந்தியன்ஸ் விமென்ஸ் டீம் தான் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இவங்களோட டீம் அப்பாயின்மெண்ட் ஹெட் கோச்சோட அப்பாயின்மெண்ட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். ஸோ லிசா கிரெட்ஸ்லே விமென்ஸ் வேர்ல்ட் கப் வின்னர் வந்து அவங்க தான். 2 time விமென்ஸ் வேர்ல்ட் கப் வின்னர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் இருக்கும்போது 1997, 2005 இருக்கும்போது ஷீ வாஸ் ஆல் கோச்ட் த டீம் இன் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, வேரியஸ் இதில் ஷீ வாஸ் அ கிரிக்கெட்டர். அதுக்கப்புறம் ஷீ ஸ்டார்டட் கோச்சிங் ஃபார் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் வேரியஸ் T20 லீக்ஸ் ஃபார் விமென் கிரிக்கெட்டிங். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ரீசெண்டாக வந்து 62,370 crore கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க வித் HALோட. ஸோ இந்த கான்ட்ராக்டில் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னா LCA MK1A அப்படின்ற ஒரு ஏர்க்ராஃப்ட் தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக 62,370 crore கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 97 LCA MK1A ஏர்க்ராஃப்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக. ஸோ 29 ட்ரைனர் வேரியன்ஸை வந்து அதில் 68 ஃபைட்டர்ஸ். ஸோ மொத்தம் 97 ப்ரொக்யூர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டு ஸ்ட்ரென்தன் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதை பை பண்ண போகிறாங்க. பை இந்தியா IDDM அப்படின்ற ஒரு கேட்டகரி ஆஃப் டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது. 2020 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது கீழே தான் வாங்குறாங்க. வாட் இஸ் திஸ் LCA MK1A1 அப்படின்னா லைட்
1A அப்படின்னா லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட். ஸோ ரேடார், செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்லாம் இதில் இருக்குது. இண்டிஜினியஸ் கண்டென்ட் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் ஸோ that's it with this. இது 97 ஏர்க்ராஃப்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறாங்க. That's it. So what is the key focus of India-Russia bilateral discussion? 25th செப்டம்பர் நடந்துச்சு. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் ரஷ்யாவோட பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரே வரதா டாக்ஸ் இருந்துச்சு. பட் டெப்யூட்டி பிஎம் வந்து வந்திருந்திருக்காங்க, டிமிட்ரி புருட்சேவ். ஸோ என்ன பேசினாங்க அப்படின்னா பிரிக்ஸ் கிரெயின் அண்ட் அக்ரிகல்ச்சர் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் இதை பற்றிலாம் பேசினாங்க. ஸோ டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் டிமிட்ரி புருட்சேவ் வேர்ல்டு ஃபுட் இந்தியா 2025 அப்படின்றதுக்கு வந்திருந்தார். அப்போது வந்திருந்தப்போ ஹீ மெட் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. நிறைய பிரிக்ஸ் கிரெயின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷனாக அக்ரிகல்ச்சர், ஃபர்டிலைசர், ஃபுட் ப்ராசஸிங்லாம் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங். நெக்ஸ்ட் வந்து what is the name of the Indian defense manufacturing facility inaugurated in Morocco during Rajnath Singh visit? ஸோ மொராக்கோவில் டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம் மேராக் அப்படின்றது தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இது ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கும், பட் அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஆஃப்ரிக்காவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் மொராக்கோவில் ஓப்பன் பண்ணுறது தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆஃப்ரிக்காவில் ஓப்பன் பண்ணுறது. தட் இஸ் எஸ்பெஷலி இன் மொராக்கோ. அதுவும் இடம் பேர் என்ன, ரபட் அண்ட் பெல்சிட் அப்படின்ற இடத்துல. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மொராக்கோவோட மினிஸ்டரான மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேட் ரயத் மெசாட் அப்படின்றவரை வந்து ரபாட் அப்படின்ற இடத்துல பார்த்து இதை ஓப்பன் பண்ணி வைக்கிற செரமனிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம் மேராக் ஃபெசிலிட்டி. ஸோ இதில் வந்து வீல்டு ஆர்மோர்ட் பிளாட்ஃபார்மெல்லாம் இதில் இருக்குது. 8x8க்கு இப்போ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் இன் ஆஃப்ரிக்கானா அது இதுதான். ஸோ இந்தியாவோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இந்த ஆஃப்ரிக்கன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி சைனா அங்கே டாமினண்ட்டாக இருக்காங்க, பட் நம்மளும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறோம். தென் ஸ்வச்சாத்தா ஹை சேவா, ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இந்த மந்த் ஃபுல்லாக வரதான் போகுது. ஸோ 5 crore சிட்டிசன்ஸை வந்து 1 hour ஆஃப் வாலண்டரி கிளென்லினஸ் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ண வைக்க போகிறாங்க. அந்த கேம்பெயின் பேர் ஏக் தின் ஏக் கந்தா ஏக் சாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேம்பெயினில் 17th செப்டம்பர்லேருந்து 2nd அக்டோபர் வரையும் நடக்க போகுது. கீ ஈவெண்ட் வந்து 25th செப்டம்பரில் நடந்திருக்கு. ஸோ கிளென்லினஸ் ட்ரைவ், சமர்தன் அவேர்னஸ் கேம்பெயின், ஸ்கூல் லெவல் காம்படிஷன், ரேலி, பிளான்டேஷன், இது எல்லாமே வந்து ஏக் பேட் மா கே நாம் அப்படின்னு ஒரு கேம்பெயின் வேறு ஆல்ரெடி இருக்குது. லாஸ்ட் இயர் 2024 செப்டம்பரில் நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணி வச்சது ஒரு பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலேருந்தே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ நிறைய மினிஸ்ட்ரிஸ், பிஎஸ்யூஸ், ஸ்கூல்ஸ், லோக்கல் பாடிஸ், காமன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுறாங்க. ஏக் தின் ஒரு நாள், ஒரு கண்டா ஏக் சாத் 1 year, 1 month 1 year. ஸோ எல்லாமே ஸ்வச்சாட்டா பிரட்சாலா க்ரியேட்டிவ் கான்டெஸ்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ பீப்புளுக்கு பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த அவேர்னஸ் கொண்டு வராங்க. கிளென்லினஸ் வரணும், ஹைஜீன் வேணும், சஸ்டைனபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன் அனோதன் பீப்புள்ஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க சானிடேஷனில். ஸோ அதுதான் இது. ஸ்வச்சாத்தா ஹை சேவா இஸ் அ ஆனுவல் கேம்பெயின். 17 செப்டம்பர்லேருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க to 2nd அக்டோபர். ஸோ இந்த ஸ்வச்சாத்தா ஹை சேவா எல்லா இடத்துலையும் அப்சர்வ் பண்ணுவாங்க, லைக் மினிஸ்ட்ரிஸ், பிஎஸ்யூஸ். ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பிஏபியில் வரும். ஸோ ஜஸ்ட் we don't have to know much about it. அப்போ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி கேம்பெயின்லாம் சொன்னாங்கன்னா பார்க்கணும் தான். நெக்ஸ்ட் லோ காஸ்ட் ஜனார்த்தன கான் கவுண்டர். அது வந்து கானா கவுண்டர் சாப்பாடு. ஓகே, ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதனுடைய மீல் ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 15 to 20 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஜனாட்டா கானா லோ காஸ்ட் ஃபுட் கவுண்டர்ஸ் அட் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ இங்கே வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜனாட்டா கானா மீல் கவுண்டர்ஸ் வேர் லான்ச்ட் by IRCTC in 2024 to offer hygiene, standardized and affordable meal directly on railway platform, especially near general coach இருக்கும் இல்லையா அந்த ஹால்ஸில். ஸோ அதனுடைய மீல் ப்ரைஸ் வந்து 15 to 20 இருந்திருக்கு. to make nutrition food easily accessible, ஏன்னா வீக்கர் செக்ஷனுக்கு it will be very useful for them. ஜென்ரல் கிளாஸில் தான் அவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஓல்டர் இண்டியன் ரயில்வே இனிஷியேட்டிவ் தான் இந்த ஜான் நகர். அது வந்து 50 rupees இருந்தது, இப்போ அதை கம்மி பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த ஜனார்த்தன கானா வந்து இல்லை.
அதுதான் இப்போ ப்ராப்ளம். அதுதான் வந்து ரிப்போர்ட்டட் மிஸ்ஸிங் ஆன் 24th September 2025. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வேறு பார்ட்டி இல்லையா, அதனால். வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் மிட்டிகேஷன் கேம்பெயின் ரீசெண்டாக கேரளா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 45 days. வியூனோ எலஃபண்ட் கான்ஃப்ளிக்ட் அண்ட் அது கொஞ்சம் கேரளா வந்து நிறையா ஃபாரஸ்ட் ஏரியாஸ் அதிகன்றதுனால அனிமல் பீப்புள் கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டை கம்மி பண்ணணுன்றதுக்காக கேம்பெயின் மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. 45 day கேம்பெயின். கேரளா ஹேஸ் அ ஹில்லி அண்ட் அ ஃபாரஸ்ட் ரீஜன். ஸோ அதனால் அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து மோஸ்ட் வல்னரபிளாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்டில் எஸ்பெஷலி ஹில்லி அண்ட் ஃபாரஸ்ட் ஜோன்ஸில் ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக இந்த கேம்பெயின் என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துலலாம் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்கோ அங்கே மக்கள்கிட்ட நிறையா பேசுவாங்க. ஸோ எஸ்பெஷலி பெரியார் நேஷ்னல் பார்க் இருக்க இடத்துலலாம். ஸோ தே வில் கிவ் சம் கைட்லைன்ஸ். ஸோ இயர்லி வார்னிங் சிஸ்டம், பேட்ரோலிங் அதிகமாக இருக்கும், ஃபீல்டு இன்டர்வென்ஷன்லாம் நிறையா பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ that's it. Then what is the name of the initiative launched by Rachakonda Police to support and protect the senior citizens அப்படின்னா கோல்டன் கேர் அப்படின்னு ஒன்று. ஸோ இது வந்து தெலங்கானா ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டன் கேர் இனிஷியேட்டிவ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் பை ரச்சகொண்டா போலீஸ். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கேர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவுட் ப்ரொடெக்ஷன் இனிஷியேட்டிவ் மாதிரி. பிகாஸ் தே ஆர் வெரி வல்னரபிள், they are prone to more vulnerable activities. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் நிறைய க்ரைம்லாம் நடக்குது. ஸோ சைபர் சேஃப்டியும் மேட்டர்ஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு கேம்பெயின் கோல்டன் கேர் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு இட் இஸ் அ வெல்ஃபேர் ப்ரோக்ராம். இதன் மூலயமா எமர்ஜென்சி செட்டப், SOS, அவுட்ரீச் விசிட்ஸ், லீகல் ஹெல்ப், ஸ்கேம் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ கம்யூனிட்டி பேஸ்டு போலீசிங் வந்து இதில் அப்ரோச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எல்டர்லி பீப்புள் அவங்களோட லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்பை டிக்னிட்டியோடையும் சேஃப்டியோடையும் வாழ்கிறதுக்காக இது. ஸோ இந்த செக்ஷன் 144 ஆஃப் BNS ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து தேர் இஸ் அ ப்ரொவிஷன் ப்ரொபோஸ்டு கிரிமினல் லா ரிஃபார்ம் ஃபார் at ensuring accountability for the neglect of abandoned people or dependent people including the senior citizens இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் they are doing this. ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007லேயுமே there is a legal framework சீனியர் சிட்டிசன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அவங்களோட லீகல் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் 11th anniversary அப்போது மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் ஆரம்பித்து 11th anniversary ஆகிடுச்சு. ஸோ அதோடைய ப்ரைமரி கோல் என்ன அப்படின்னா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ வீணும் மேக் இன் இண்டியா ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு PLI மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஆத்ம நிர்பார் பாரத், PM இண்டியா, மேக் இன் இண்டியா, மை கவர்மெண்ட் இண்டியா, ஸோ இதெல்லாமே அதுக்காக ஸ்டார்ட் பண்ணுது. அதை தவிர்த்து தேர் ஆர் மெனி இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ மேக் இன் இண்டியா அப்படின்ற ஸ்கீம் லான்ச் ஆனதுப்போ என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருந்துச்சு, இப்போ என்ன அப்ரோச்சில் இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் வழியாக மை கவர்மெண்ட் இண்டியா அப்படின்ற எலியா வாரியாக மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த வெப்சைட் பேரெல்லாம் இம்பார்ட்டண்ட். தென் எந்த போர்ட் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டு டிப்ளாய் த ஃப்ளீட் ஆஃப் எலக்ட்ரிக் ஹெவி ட்ரக்ஸ் வித் ஸ்வீப்பபிள் பேட்ரிஸ் இன் 2025 அப்படின்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி தான். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் EV ட்ரக் ஃப்ளீட்டை வந்து அதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி தான் இதை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்ரீ சர்பானந்த சோனோவால் அவர் தான் வந்து யூனியன் மினிஸ்டர் தான் ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு, கமிஷன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ திஸ் வாஸ் அண்ட் MOU பிட்வீன் அந்த போர்ட் ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி அண்ட் அசோகா யூனிவர்சிட்டி ஓட ICPP. ஏன்னா டேரிஃப் பெஞ்ச் மார்க்கிங் ஃப்ரேம்வொர்க் டெவலப்மெண்ட்டுக்காக தே ஆர் டூயிங் திஸ். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதிகமாகணும், நெட் ஜீரோ பிளான்லாம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் EV வெஹிக்கிளை அங்கேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வாட் இஸ் தி ஸ்வாப்பபிள் பேட்ரி EV, ஸ்வீப்பபிள்னு சொல்லிட்டேனோ, ஸ்வாப்பபிள் பேட்ரி EVனா அது நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஹெவி டியூட்டி எலக்ட்ரிக் ட்ரக்ஸுக்கெல்லாம் வந்து பேட்ரிஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஸ்வாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு ஹெவி டியூட்டி வெஹிக்கிள் வந்து ரொம்ப தூரம் போகும்போது பேட்ரி டை ஆகி நின்றக்கூடாது இல்லை பேட்ரி இல்லாமல். ஸோ அதனால் நம்மளே ஸ்வாப் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடியூசிங் த டவுன் டைம் அண்ட் எஃபிஷியன்ட்டியும் வந்து EV லாஜிஸ்டிக்கு இட் ஓன்ட் பி அ மேட்டர், ப்ராப்ளமாக இருக்காது. ISEC சென்டர் ஃபார் பப்ளிக் பாலிசி ICCP விச் இஸ் இன் அசோகா யூனிவர்சிட்டி அவங்க தான் வந்து பாலிசி திங்க் டேங்க். அந்த MOU சைன் பண்ணது அவங்க தான்.
ஃபார் இந்தியன் போர்ட்ஸுக்கு கோஸ்ட்டுக்கும் வந்து இந்த ட்ரக்ஸ் இது பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டேட்டாவும் வந்து தே வில் ஹேவ். ஸோ தட் எப்படி இருக்குது இந்த ஒரு மொபிலிட்டி யூசேஜ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. நேஷ்னல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷனும் இருக்குது, 2013 லான்ச் பண்ணது. எலக்ட்ரிக் மொபிலிட்டியை அதிகப்படுத்தணும், ஃபாசில் ஃபியூவல் டிபெண்டன்சியை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக. தென் பிஎம் கட்டி சக்தி அண்ட் நேஷ்னல் லாஜிஸ்டிக் பாலிசி இருக்குது, லாஜிஸ்டிக் காஸ்ட் கம்மி பண்ணணுன்றது. க்ரீன் போர்ட்ஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் மேரிடைம் இந்தியா இனிஷியேட்டிவ் 2013 இருக்குது, நம்ம டீகார்பனைஸ் பண்ணணும் போர்ட் எல்லாத்தையும் அப்படின்றதுக்காக. ஸோ தீஸ் ஸ்கீம்ஸ் ஹெல்ப் அஸ் டு அண்ட் வில் லீட் டு EV ட்ரக் ஃப்ளீட் இல்லையா. ஸோ அதனால் சொல்லியிருக்காங்க. டார்கெட் வந்து 90% ஆஃப் த 600 ஃப்ளீட் வந்து 2026 நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ பேட்ரி ஸ்வாப் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. MOU வந்து ICCPயோட சைன் பண்ணியிருக்காங்க. 2026 டிசம்பருக்குள்ளே ஃபுல்லாத்தையும் 90% வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த பர்டிகுலர் போர்ட்டில், இந்த மாதிரி டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்லேயர் ரீஜியன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று வந்து இருக்குது. அதில் காஷ்மீரில் எத்தனை அட்டல் டிங்கரிங் லேப்ஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 500. ஸோ லான்ச் ஆஃப் ATL சார்த்தி அண்ட் ஃப்ரண்டியர் ரீஜியன் ப்ரோக்ராம் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் 500 நியூ அட்டல் டிங்கரிங் லேப்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ATL சார்தி அண்ட் ஃப்ரண்ட்லேயர் ரீஜியன் ப்ரோக்ராம்ன்றது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரோக்ராம், அட்டல் இனோவேஷன் மிஷன் கீழே வருது. நித்தி ஆயோக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் காஷ்மீரோட கொலாபரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரோக்ராமை. அந்த ப்ரோக்ராமில் தான் 500 நியூ அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போது ATL சார்தி பார்ட்னர்ஷிப் அண்ட் நோ அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 100 crore. ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் லான்ச் அப்போவே, அந்த ப்ரோக்ராம் அப்போவே ATL சார்தி பார்ட்னர்ஷிப்பில் ஒரு காஃபி டேபிள் புக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன இன்னோவேட்டிவ் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நிறையா இன்னோவேஷன் திங் இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் ATL லேப்ஸ், எதனால் இந்த ATLs ரொம்ப முக்கியம், எதனால் இந்த இதை நியூஸில் வர இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அன் இன்னோவேட்டிவ் லேப். ஸ்கூல்ஸில் இது செட்டப் பண்ணுவாங்க. க்யூரியாசிட்டி, க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன்லாம் யங் மைண்ட்ஸில் க்ரியேட் ஆகணுன்றதுக்காக. ஸோ அதில் AI கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, 3D பிரிண்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யங் டைம்லேருந்தே பிள்ளைங்களுக்கு அது வந்து யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அதனால தென் ATL சார்தி இஸ் a structured mentorship and monitoring support program. ஸோ ATL ஸ்கூல்ஸில் அந்த லேப் இருக்கும் இல்லையா, அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் இருக்கிற ஸ்கூல்ஸில் தே வில் கோ அண்ட் டூ மென்டர்ஷிப். ஸோ நிறைய இன்னோவேஷன் அவுட்கம்ஸ்லாம் அதுலேருந்து வரும். ஃப்ரண்ட்லியர் ரீஜியன் ப்ரோக்ராம் இஸ் ஆல்சோ அன் இனிஷியேட்டிவ் அண்டர் AIM, அட்டல் இன்னோவேஷன் மிஷனில். ஸோ ATLs remote and underrepresented and frontier areas like JNQ, லடாக், நார்த் ஈஸ்டர்ன் ட்ரைபல் ஏரியாஸ்லாம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக வச்ச ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இப்போ எதுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்கன்றது ஓவரால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Now the host institution is University of Kashmir. அவ்வளோதான். Then which institute has partnered with Interlink Academy Germany to launch climate change media hub in Chennai அப்படின்னா Asia College of Journalism அப்படின்றது தான். ஸோ இவங்க வந்து which is in Chennai, தமிழ்நாடு, 26 September அப்போ they announced this. நவம்பரில் தான் ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. climate change media hub அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க, ஜெர்மனோட இன்டர்லிங்க் அகாடமியோட கொலாபரேட் பண்ணி. ஸோ ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் தான் இந்த இன்டர்லிங்க் அகாடமி ஜெர்மனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி climate சேஞ்ச் மீடியா ஹப்ன்றதை சென்னை கேம்பஸில் லான்ச் பண்ணுறாங்க. அதனால தான் திஸ் நியூஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ ஏஷியா காலேஜோடு ஜெர்மனோட ஜாயின் பண்ணி தே ஆர் லான்ச்சிங் ஒன் கேம்பஸ். அது இந்தியாவில், அதுவும் சென்னையில். த ஹப் வில் ரன் 2 crore programs. ஸோ 2 core programs. அது என்னென்னா climate change residency program and climate change mentorship program. ஸோ இது 8 months டியூரேஷனில் இந்த 2 ப்ரோக்ராமும் இருக்க போது. இது மூலியமாக climate environmental journalismல strengthen ஆவாங்க. the students who study that they will get a training, mentorship and networking also. கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். climate change இஷ்யூஸை ரிப்போர்ட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக they have to do. there should be accuracy, depth and scientific grounding. ஸோ அதெல்லாம் ஜேர்னலிசமில் வேணுன்றதுக்காக they are doing this. ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் which is a journalism institute, சென்னை பேஸ்டு தான் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷனுக்கு இட் இஸ் வெல் நோன்.
ஸோ ஏஷியன் காலேஜே சென்னையில் தான் இருக்குது, அப்படி ஆக வச்சுக்கோங்க. ஹாம்பர்க் பேஸ்டு ஜெர்மன் ஆர்கனைசேஷன் தான் இந்த இன்டர்லிங்க் அகாடமி. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ விச் இன்ஸ்டிடியூட் ஹேஸ் பார்ட்னர்ட் வித் டெல்லி கவர்மெண்ட் ஃபார் டு கண்டக்ட் க்ளவுட் சீடிங் ட்ரையல்ஸ் டு ரெடியூஸ் த ஏர் பொல்யூஷன் இன் அக்டோபர் அப்படின்னா IIT கான்பூர். ஸோ க்ளவுட் சீடிங்னா விச் இஸ் ஆர்டிஃபிஷியல் ரெயின் வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சம் கெமிக்கல்ஸ் வந்து க்ளவுட்ஸ் மேலே போய் தே வில் டூ த சீடிங், தூவி விடுவாங்க. ஸோ அதன் மூலயமா இட் வில் இன்டியூஸ் த ரெயின். ஸோ அதன் மூலமா பொல்யூஷன் கம்மியாகும். அக்டோபர் மந்த் இஸ் தீபாவளி சீசன் அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன். இப்போது நார்த் இந்தியாவிலலாம் அந்த நவராத்திரி சீசன் நிறையா ஃபயர் கிராக்கர்ஸ் இது பண்ணுவாங்க. ஆல்சோ ஹார்வெஸ்ட்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த பேடியை எரிக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தட் வில் இன்டியூஸ் த ஏர் பொல்யூஷன். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ரெயின் வந்தால் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த ரெயின் வர்றதுக்கு க்ளவுட் சீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்து IIT கான்பூரோட டெல்லி கவர்மெண்ட் இப்போவே வந்து ரெடி ஆகிறாங்க. பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் த நியூ கவர்மெண்ட். டெல்லியில் 10 வருஷம் கழிச்சு வந்தது இப்போ தானே பிஜேபி கவர்மெண்ட் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த AAP இது எதையுமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை, டெல்லியோட பொல்யூஷன் ரொம்ப அலார்மிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன்ஸ்னால தானே இப்போது மாற்றிருக்காங்க புது கவர்மெண்ட்டு. மக்கள் ஓட் பண்ணி மாற்றிருக்காங்க இல்லையா. ஸோ தே ஹேவ் டு டூ சம் விசிபிள் சேஞ்சஸ். ஸோ அது நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இது. அக்டோபர் 7th and 11th க்ளவுட் சீடிங் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 7 to 11 தே ஆர் கோயிங் டு டூ க்ளவுட் சீடிங் யூஸிங் Cessna ஏர்க்ராஃப்ட். நார்த் அண்ட் நார்த் வெஸ்ட் டெல்லியை டார்கெட் பண்ணி தே ஆர் கோயிங் டு டூ ஃப்ரம் ஹிண்டான் ஏர்பேஸ்லேருந்து. இதோட காஸ்ட் மட்டுமே 3.5 crore ப்ராஜெக்ட் காஸ்ட். ஸோ இட் இஸ் சம்திங் காஸ்ட்லி. ஸோ க்ளவுட் சீடிங்னா என்ன, வெதர் மாடிஃபிகேஷன் டெக்னிக். இதன் மூலயமா சில்வர் அயோடைட் ஆர் சால்ட் இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை வந்து ஏரில் போட்டோன்னா தட் என்கரேஜஸ் த க்ளவுட் கண்டென்சேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால் வரும். ஸோ IIT கான்பூரோட இப்போது அதை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். என்ன ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் தட்? Cessna ஏர்க்ராஃப்ட். ஸோ that's it. For which academic year will the Telangana government implement the Chief Minister Breakfast Scheme in the government school அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 2006 to 2027. ஸோ 2026 to 27 நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க தெலங்கானா கவர்மெண்ட், விச் இஸ் அ பாப்புலர் ஒன். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுது. தே ஆர் ஃபாலோவிங் இட் நவ். ரேவந்த் ரெட்டி சீஃப் மினிஸ்டர் அவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் மீல் மாடல்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, மிரரிங் த தமிழ்நாடு சக்ஸஸ்ஃபுல் மாடல். தட்ஸ் இட். ரீட் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிருந்தது. தென் ஹைதராபாத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அது வந்து தெலங்கானா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா இன் பிரின்சிபல் அக்ரிமெண்ட் ஒன்று வந்து ஒரு கம்பெனியோட ரீச் பண்ணியிருக்காங்க டு ட்ரான்ஸ்ஃபர் இட் ஸ்டேக் இன் ஹைதராபாத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். அது என்னதுன்னா L&T. ஸோ இப்போ L&T வந்து தெலங்கானா கவர்மெண்ட் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க மெட்ரோ ஸ்டேக் அக்விசிஷன் பண்ணணுன்றதுக்காக. ஸோ தெலங்கானா கவர்மெண்ட் அண்ட் L&T ஹேவ் ரீச்ட் இன் பிரின்சிபல் அக்ரிமெண்ட் ஃபார் த ஸ்டேட் டு அக்வயர் த L&Tயோட என்டையர் ஸ்டேக் இன் ஹைதராபாத் மெட்ரோ ரயில். ஸோ மெட்ரோ ரயில் ஃபேஸ் 1ல் L&Tயோட ஸ்டேக்கை மொத்தத்தையும் தெலங்கானா கவர்மெண்ட் வாங்கிக்க போகிறாங்க. சீம்லெஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் அவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அண்ட் ஃபேஸ் 2வும் ப்ரப்போஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டு ரிசால்வ் த டெட்லாக் ஓவர் மெட்ரோ எக்ஸ்பான்ஷன் சென்டரோட ரெக்குவயர்மெண்ட் ஃபார் டெஃபினட்டிவ் அக்ரிமெண்ட் டேக்கிங் இட் ஃபேஸ் 2வோட மூவ் பண்ணுறதுக்காக. ஸோ 8 நியூ மெட்ரோ லைன்ஸை வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக 163 கிலோமீட்டர் ஆஃப் ட்ராக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா ஹைதராபாத்தோட டிக்ளைனிங் மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரேங்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 2 எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து we shall see. ஸோ இந்த மொத்த ஈக்விட்டி ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ வர்த் உள்ளதுன்னா அப்ராக்சிமேட்லி 13,000 crore. ஸோ இதன் மூலிமா செட்டில்மெண்ட் வந்து 2,000 crore ஒன் டைம் ஈக்விட்டி செட்டில்மெண்ட் 2,000 crore பண்ணியிருக்காங்க தெலங்கானா கவர்மெண்ட். ஸோ L&T proposed to exit the project by transferring its stake to the state in return for debt assumption and one time equity settlement 2,000 crore. ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சு தான் வெளில வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சென்டர் அப்படின்னு ஒன்று வந்து இருக்குது. அது எங்கே இருக்குது? which was sanctioned by பாரதிய ஞான் பரம்பரா
ரீசெண்டாக இனாக்ரேட் பண்ணாங்களே அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் நேஷ்னல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி திருப்பதியில் தான் இருக்குது. ஸோ நேஷ்னல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில் இந்தியன் நாலேஜ் சிஸ்டமை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க திருப்பதி ஆந்திராவில். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க கீழே உருவாக்குனது தான் இந்த ஒரு சென்டர். ஸோ திஸ் சென்டர் இஸ் ஒன் அமாங் த 8 sanctioned reputed institutions across India. ஸோ இந்த இன்ஸ்டியூஷனில் என்ன இருக்க போதுன்னு உங்களுக்கே தெரியும். ரிசர்வ், ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொமோட் ட்ரெடிஷ்னல் இந்தியன் நாலேஜ் ஏரியாஸ் சச் அஸ் சான்ஸ்கிரிட், லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் ஃபிலாசபி. ஸோ அதுக்காக இருக்கிற ஒரு சென்டர் தான். தட்ஸ் இட். ஸோ 8 சாங்ஷன் பண்ணாங்க, அதில் 1 இது இருக்குது. Then what is the duration of action plan announced by Karnataka government in Bengaluru infrastructure in 2025 அப்படின்னா 90 daysல ஆக்ஷன் பிளான் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் பெங்களூரில். பிகாஸ் மோர் டிராஃபிக், நிறைய ப்ராப்ளம், வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகிடுச்சு பெங்களூரு. ஸோ 90-day டைம் பவுண்ட் வந்து ஆக்ஷன் பிளான் டு அட்ரஸ் த பெங்களூரு ஒரு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரைசிஸ் இன்க்ளூடிங் த பேத் ஹோல் ரிப்பேர்ஸ் அதெல்லாம் இருக்குது, கார்பேஜ் மேனேஜ்மெண்ட், ரோட் ஒர்க்ஸ், ரீடெவலப்மெண்ட் ஆஃப் மேஜர் டிராஃபிக் காரிடோர்ஸ் சச் அஸ் அவுட்டர் ரிங் ரோட், அதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறதில்ல. ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஜஷன் ப்ரைஸிங், அதாவது த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பாலிசி த சார்ஜஸ் வெஹிக்கிள்ஸ் ஃபார் யூஸிங் ஹை டிராஃபிக் ரோட் டியூரிங் பீக் ஹார்ஸ், அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த எப்போ அந்த ஐடி பீப்புள் வந்து அவங்க ஆஃபீஸ் முடிச்சு வெளில வரும்போது தானே ரொம்ப அந்த மாதிரி ஒரு பீக் டிராஃபிக் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ஹை டிராஃபிக் ரோட்ஸ் எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல. ஸோ அப்படிலாம் வந்த கன்ஜஷன் ப்ரைஸிங் அப்படின்லாம் போடலாம். ஒயிட் டாப்பிங், டெக்னிக் ஓவர்லேயிங் எக்ஸிஸ்டிங் bitumen roads with a layer of concrete to increase the road durability and reduce the maintenance needs, இதெல்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 90 day 3 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ண போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி, நான் நிறைய ரோட்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து 31 October முடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. தென் கர்நாடகா ஸ்டேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பாலிசி 25 to 2032 இப்படி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய டோட்டல் ஃபினான்ஷியல் அவுட்லே எவ்வளோ அப்படின்னா 4432.5 crore. ஸோ இதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு கேபினெட், கர்நாடகா கேபினெட்லேருந்து. ஸோ தே வில் டூ மெனி மோர் திங்ஸ். ஸோ இதோட 1386 crore ஃபண்டிங் சப்போர்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. ஸோ குளோபல் ஹப்பாக கர்நாடகாவை மாற்றணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க இல்லையா. அதுவும் 1 trillion எக்கனாமியாக 2032 மாற்றணும்னு. அதனால தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு 2032 வரையும் டெட்லைன் வச்சுருக்காங்க. ஸோ கர்நாடகாவோட யூத்தை வந்து டார்கெட் பண்ணி இது இருக்க போது அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர், க்ரீன் எனர்ஜி இது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி இது இருக்க போது. ஏடிபி இஸ் அ மல்டி லேட்ரல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. அவங்க வந்து 1386 crore வந்து கொடுக்க போகிறாங்க கர்நாடகா ஸ்கில் பாலிசிக்கு. மொத்தம் இவ்வளோ இருக்குதுல்ல, இதை ஏடிபி கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஸ்டேட், எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2.0 வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவி பாலிசி லான்ச்டு வந்து 2019 கேரளாவில் தான். ஸோ கேரளாவில் 2019 இவி பாலிசி லான்ச் பண்ணாங்க. இப்போ 2.0 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. டிராஃப்டிங் ஆஃப் கேரளாவோட வெஹிக்கிள் பாலிசி 2.0 நடந்துகிட்ருக்கு. ஸோ 2019 இருக்க இவி பாலிசியை ரீப்ளேஸ் பண்ணி இது இருக்க போகுது. தட்ஸ் இட். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சிஸ்டம், எக்கோ சிஸ்டம் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தே ஆர் டூயிங் திஸ். தென் கிரேட்டர் விசாகப்பட்டினம் முனிசிபல் கார்ப்பரேஷன் ஜிவிஎம்சி. ஸோ எத்தனை ஜோன்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் த லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னா 10 ஜோன்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிவிஎம்சி ஜோன்ஸை வந்து 8லேருந்து 10 ரெகக்னைஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரேட்டர் விசாகப்பட்டினம் முனிசிபல் கார்ப்பரேஷனில் இனிமேல் 8 ஜோன்ஸ் இல்லை 10 ஜோன்ஸ் இருக்க போகுது. So it is an urban local body responsible for civil administration. So extra places இருக்க போகுது, வார்டு இருக்க போகுது அப்படின்னா that is going to give them extra area. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. GETTNGSS மொபைல் ஆப் அப்படின்னு ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பர்பஸ் என்னென்னா, தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட்னு ஒன்று நடக்க போகுது. அதுக்கு அசஸ் பண்ணுறது, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு அசஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் இது. ஸோ குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் 2025 இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிட்வீன் 9 and 10 October கோயம்புத்தூரில் நடக்க போகுது. ஸோ அவங்க வர பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை வந்து எம்எஸ்எம்இ மினிஸ்டரான TM அன்பரசன் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட் வந்து கோயம்புத்தூரில் நடக்க போகுது இல்லையா. ஸோ தே வில் கெட் ஒரு கிளியர் ஐடியா எது எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட்
It is a flagship event organized by the Startup TN. ஸோ இனோவேஷன் ஆண்டர்ப்ரினர்ஷிப் எல்லாம் ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. இந்த கெட் TNGSS அப்படின்றது மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த TNGSS தான் இதுதான் தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சீன் சமிட். GETனா கெட், எப்படி போகிறது வர்றது அந்த மாதிரி எல்லாத்தையும் தே வில் கெட் டு நோ. வேர் வாஸ் இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் AI பவர் பில்கிரிம் இன்டெகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர்லன்னா திருமலாவில் தான் வேணும். ஸோ அங்கே தான் நிறைய பேர் வராங்க இல்லையா. ஸோ அதனால் சந்திரபாபு நாயுடு ஹூ இஸ் த CM ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அவர் தான் அந்த ICCC AI பவர்டு ICCCயை லான்ச் பண்ணி வச்சுருக்காரு. ரியல் டைம் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நடக்கும். ஏன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் புரட்டாசி மாதம், எல்லோரும் வருவாங்க, நிறையா க்ரௌட் இருக்கும். ஸோ அதனால் 3D சிச்சுவேஷனல் மேப்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பில்கிரிம்ஸ் அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து ஒரு நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. 102 crore 4,000 பில்கிரிம்ஸ் வந்து அதில் அகாமடேட் பண்ணலாம். ஸோ ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு டெம்பிள் இன் இந்தியா முழுக்க அப்படின்னா அது வந்து திருப்பதி தான். ஸோ இதுவரையும் அவங்க தான் மோஸ்ட்லி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் க்ரௌட் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அவ்வளோ க்ரௌடை மேனேஜ் பண்ணுறது நாட் அ ஈஸி ஜாப். ஸோ இதுவரையும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் தட்ஸ் இட் வித் திஸ். நேற்று வந்து யாரோ ஒரு குவிக் ரிகாப் வந்து கடைசியில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 25th September வந்து வேர்ல்ட் ஃபார்மசிஸ்ட் டே. திங்க் ஹெல்த், திங்க் ஃபார்மசிஸ்ட் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். அண்ட் நம்ம April 1 2 factor ஆத்தென்டிகேஷன் வந்து எல்லா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி RBI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பேங்க்ஸ், பேமெண்ட்ஸ் சிஸ்டம் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே வந்து இதை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி 13 to 14% ஆஃப் GDP நம்மகிட்ட இருக்குது. அதை ரெடியூஸ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்த கவர்மெண்ட் இப்போது எக்ஸாக்டாக ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24 வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ்டு நவ். ஸோ அதில் கண்டுபிடிக்கும் போது 7.97% ஆஃப் GDPன்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ தேட் இஸ் த அக்யூரேட் வேல்யூ. அண்ட் த டோட்டல் இன் ருபீஸ் பார்க்கும்போது 24.1 lakh crore. மும்பை இந்தியன்ஸோட விமென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு ஏஷியன் கிரிக்கெட்டரான லீசா கிரெக்லே அவங்கள வந்து ஹெட் கோச்சாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து 62,370 crore ஒரு டீல் வந்து HALோட சைன் பண்ணியிருக்காங்க டு ப்ரொக்யூர் 97 LCA-MK-1A ஏர்க்ராஃப்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு இட் இஸ் கோயிங் டு சர்வ். ஸோ ரஷ்யாவோட டெபுட்டி PMோட நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு டாக் போயிருந்திருக்கு. ஸோ அது சும்மா ஒரு டாக் தான். தென் ஆஃப்ரிக்காலேயே ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ், நம்ம இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் சென்டர் வந்து மொராக்கோவில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதை லான்ச் பண்ணி விசிட் பண்ணியிருக்காரு. ஸ்வச்சாதா ஹை சேவா அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறையா கேம்பெயின்ஸ் அந்த மாதிரி ஹைஜீன் ட்ரைவ்ஸ் எல்லாம் நார்தர்ன் கோல் ஃபீல்ட்ஸ் லிமிட்டடில். தென் லோ காஸ்ட் ஜனாதன கானா ஃபுட் இருக்கு இல்லையா. ஸோ அது MGR சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து 2024 லான்ச் பண்ணதை இப்போ காணோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளா கவர்மெண்ட் 45 day கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக. தென் ராஜ்கோண்டா போலீஸ் வந்து கோல்டன் கேர் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சிட்டிசன் வெல்பீயிங்காக ஒரு கம்யூனிட்டி போலீசிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 11th anniversary ஆஃப் மேக் இன் இந்தியா வந்து 25th September அன்னைக்கு மார்க் பண்ணுது. தென் நம்ம சர்பானந்த சோனோவால் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் EV ட்ரக் ஃப்ளீட்டை வந்து ஸ்வாப்பபிள் பேட்ரிஸோட ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி அங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. தென் ATL சாரதி ஃப்ரண்ட்லையர் ரீஜியன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்கனைஸ் பண்ணது யூனிவர்சிட்டி ஆஃப் காஷ்மீர். ஸோ அப்போது 500 ATL லேப்ஸ் வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் வந்து ஜெர்மனியோட இன்டர்லிங்க் அகாடமியோடு சேர்ந்து கிளைமேட் சேஞ்ச் மீடியா ஹப் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் லான்ச் பண்ண போகிறாங்க ஒரு கோர்ஸ். ஸோ 8 month கோர்ஸ் 2 ப்ரோக்ராமில் லான்ச் பண்ண போகிறாங்க. டெல்லி கவர்மெண்ட் வந்து IIT கான்பூரோட MOU சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் க்ளவுட் சீடிங் ட்ரையல்ஸ் இன் October 2025. தென் தெலுங்கானா CM ரேவந்த் ரெட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த காலை உணவு திட்டம் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து தெலுங்கானாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஆல்சோ தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இன் பிரின்சிபல் அக்ரிமெண்ட் வந்து LNTயோட ஸ்டேக்ஸை ஹைதராபாத் மெட்ரோ phase 1 நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு.
இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சென்டர் அப்படின்னு ஒன்று வந்து சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி நேஷ்னல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 8ல் இதுவும் ஒன்று. இந்த கர்நாடகா கவர்மெண்ட் வந்து 90-day பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 மாதத்துக்குள்ளே பெங்களூரோட க்ரம்பிளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா கிரிட்டிசிசம் வரவே இதை சொல்லியிருக்காங்க. தென் த சேம் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பாலிசியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வித் எஸ்டிமேஷன் ஆஃப் 4,432.5 crore. இதில் 1,326 கிட்ட crore வந்து ஏடிபி is going to provide. தென் கேரளா கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே 2019 அனௌன்ஸ் பண்ண அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசியை வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ 2.1 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஜிவிஎம்சி அதை விசாகப்பட்டினமில் இருக்க முனிசிபல் கார்ப்பரேஷன் கிரேட்டர் விசாகப்பட்டினம் முனிசிபல் கார்ப்பரேஷனில் இதுக்கு முன்னாடி 8 ஜோன்ஸ் இருந்துச்சு. இப்போ 10 ஜோனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்கல் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த தமிழ்நாடோட ஸ்டார்ட் அப் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூரில் நடக்க போகுது 9th and 10th of October. ஸோ அதை முன்னிட்டு ஒரு ஆப் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கெட் TNGSS மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட MSME மினிஸ்டரான TN அன்பரசன் அதை லான்ச் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் AI பவர்ட் பில்கிரிம் இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ICCC சென்டர் வந்து திருமலா திருப்பதியில் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஆந்திரா CM Chandrababu Naidu. So that's it with this today. If any, do comment and make use of the links in the description for bundle purchase and RBI circular purchase. All the best for the exams. Naliki I think there is an exam for everyone. Thank you for listening and have a nice day.